வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசனிங்மா. ஓகே சார், நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்போமே சார். அனாலஜி பார்ட் 1 பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆல்ரெடி அனாலஜி பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். பார்க்கலன்னா பாருங்க. அது பார்த்துட்டோம்னா கொஞ்சம், அதாவது டைப்பில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம இப்போது ஆப்டிடியூட் வைங்களேன். இப்போ ஆப்டிடியூட்டை பொறுத்த வரையும் ஃபார்முலா இருக்கும், ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா. இந்த டைம்ஸ் கொஷின் வந்துச்சுன்னா இந்த டைப்பில் கொஷின் வந்தால் இதான் ஃபார்முலா அப்படின்னு இருக்கும். ஆனால் ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மெத்தடை யோசிக்கணும். அந்த யோசிக்கிற தன்மை வந்தாலே உங்களுக்கு ரீசனிங் ரொம்ப ஈஸியாகிடும். நான் அதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு இப்படி கொஷின் வரலான்ட்டு நான் என்னோட கெஸ்ஸிங்கில் ஒவ்வொரு கொஷின் இருக்கும், எல்லாமே செக் பண்ணுங்கள். இது ஒரு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தனியாக ஒரு கொஷின் பார்க்குறப்போ இப்படி வரலாம் அப்படி வரலாமா யோசிக்கிறப்போ இத்தனை மெத்தடில் நீங்கள் வச்சு ஒரு மெத்தடை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதே நீங்கள் நிறையா இப்போ நான் போகிற ஒவ்வொரு கொஷினாக இருக்கட்டுமே, ஒவ்வொரு ஸ்டெப்பு நீங்கள் பார்க்குறப்போ, ஒவ்வொரு மாடல் பார்க்குறப்போ உங்களுக்கு தாராளமாக நல்லாவே புரியும். அதுக்கு தான் நான் இந்த அனாலஜிலே பிரித்து போட்டிருக்கேன். பார்ட் 2 இருக்கா, லாஸ்ட்டாக டிஃபிகல்ட் சம்மா சேர்த்து பார்ட் 3 வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டாபிக் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இதே போல் ஒவ்வொரு டாபிக் பார்க்கலாம். இது ரீசனிங்கில் தான். ஆப்டிடியூடை பொறுத்த வரையும் மேக்ஸ் சொல்லுவோம். ஆப்டிடியூட்னா மேக்ஸ் தானே உங்களுக்கு தெரியும். அதில் டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக் சம்மும் எல்லா சம்முமே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போது ஒரு மெத்தட் எடுத்துக்கோம். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் எடுத்துக்கிட்டிங்க, இல்லை ட்ரிக்னாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ட்ரிக்னாமெண்ட்ரி சில இதில் வராது. ஓகேங்களா? இப்போது நீங்கள் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கிற மாதிரி இருந்தால் ட்ரிக்னாமெண்ட்ரி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ட்ரிக்னாமெண்ட்ரி தேவையில்லை. டிஎம்பிசியாக இருக்கட்டும், இதில் ட்ரிக்னாமெண்ட்ரி தேவையில்லை. ஆனால் ட்ரிக்னாமெண்ட்ரி யாருக்கு தேவையோ அவங்க பார்த்துக்கோங்க. இல்லாதவங்க மற்ற டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டாப்பிக்கை நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டேட் போர்டு புக்கில் உள்ள சம்மும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் என்சிஆர்டி புக்கில் அதே டைப்பில் சம் இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி இதில் இருந்தாங்க உங்களுக்கு சம்மு வரும், அதை கேட்குற மாதிரி இருந்தால். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போது என்ன பண்ணலான்னா அதே போல் சால்வ் பண்ணலாங்க. ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நேற்று பார்த்துருப்பீங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏபிசிடி மொத்தம் 26 லெட்டர் தாங்க. அந்த 26 படிச்சுக்கோங்க. நம்பர் வைஸில் நீங்கள் படிக்க வேணாம். ஏலேருந்து இசட் வரைக்கும் உங்களுக்கு சொல்ல தெரியணும், அவ்வளோதான். நான் எப்போவுமே என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கே தெரியும். ஏலேருந்து எம் வரை எழுதுங்க, திருப்பி என்னலேருந்து இசட் எழுதுங்க. இப்படி எழுதுகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்கும். இப்போது ஃபார்வேர்ட் டைரக்ஷன் கேட்டால் நீங்கள் எழுதுவீங்க. இப்போ ஃபார்வேர்ட்னா என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா, இப்படி போனால் ஃபார்வேர்டு. சில பேர் இசட்டை ஒன்றா வச்சு சில சம்மெல்லாம் வரும், அது ரிவர்ஸில் இருக்கும். அதனால் இசட் சில சமயம் பாருங்களேன், இங்கே இசட் 26 லெட்ரு, ஒரு சில சமயம் இசட் ஒன்றா வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். மேலேருந்து 1 2 3 இருக்கா, கீழே 26 வரை இருக்குது. திருப்பி இசட்டுக்கு நீங்கள் 1 கூட பார்த்துக்கலாம். அதனால் இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வகையில் பெனிஃபிட் இருக்குது. சரி, ஓகே, ரொம்ப பேசலை, கீழே போயிடுறேன். சம் சால்வ் பண்ணலாம். இப்போ ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஏக்கு என்னங்க 1. கஷ்டமானக்கு மட்டும் நான் ஒரு ரிவைஸ் சொல்கிறேன். ஏன் சார் இதை ரிவைஸ் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா, நேற்று அன்னைக்கு படிச்சிருப்பீங்க, இன்றைக்கி ஒரு வாட்டி பார்க்குறோம், 2ஆவது டைம் படிச்சிருப்பீங்க, நாளைக்கு ஒரு டைம் வரப்போ 3ஆவது டைம் ரிவைஸ் ஆயிரும். இதுதான் அனாலஜி படிச்சிங்கன்னா இதே தான் உங்களுக்கு போக போக. இந்த அரித்மெட்டிக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் சிம்பிள் வச்சுருக்கு, ஆல்ஃபபெட் வச்சுருக்கு, என்கோடிங் டீகோடிங் இதுதான். அதனால் ஆல்ஃபபெட் படித்தாலே போதும். பாதி டாபிக் கொஞ்சம் அதை தான் கவர் ஆகும். சரிங்களா? கஷ்டமான மட்டும் நான் ஒரு வயசு சொல்கிறேன். டி உங்களுக்கு 4 தெரியும், எல்லாருக்குமே தெரியும். G7 நம்ம G7 மாநாளம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவ்வளோதான். இல்லை இதுலேயே உங்களுக்கு நிறைய இதில் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதுலேயே 7 வரும், நீங்கள் ஈஸியாக அமைச்சிக்கலான்னு இருப்பாங்க. அச்சில் நான் என்ன சொன்னேன், இதுக்குள்ளே உங்களுக்கு 8 போட முடியும் அழகா. அப்போ அச்சுனா 8, I 9, அப்போது ஐனா 9, ஜேனா 10, அண்ணனுக்கு ஜே சொன்னோன்னா 11, K11 வந்துருச்சா, எல்லுனா 12, எம்முனா 13, எம் 13, என் 14, எம் 13, என் 14, அவ்வளோதான். ஓ 15, பி 16, கியூ பாருங்களேன். கியூ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி வச்சுட்டு இப்படி சிம்பிள் போடுவாங்க. இதுலேயும் சைடாக பார்த்தீங்கன்னா 7 வரும். அதனால் 17 அப்படி சில பேர் சொல்லுவாங்க. முக்கால்வாசி பேர் எல்லாருக்குமே தெரியும் 17ன்ட்டு. தெரியாதுன்னா ஆவச்சுக்கோங்க. R18, R 18, எஸ் பாருங்கள் 19, எஸ் என்னங்க 19, T20 மேட்ச் அழகாக எல்லாமே தெரியுது. U21 நான் சொன்னால் நம்ம 2 பேர் இருக்கோம்னா ஒரு ஆளுக்கு தான் நம்ம யூ சொல்லுவோம், ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு, நமக்கு எய்த்த மாதிரி உள்ளவங்களுக்கு. அப்போ ஒரு ஆள் தான் சொல்லுவோம், ஆனால் மொத்தம் 2 பேர் இல்லை. அப்போ 2 1 21. அடுத்து பாருங்கள் V22, 2 கோட் இருக்கனால இங்கே 2 2 2, V22, W23, X 24, Y 25, Z 26 தெரியும். ஓகே, சம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். இங்கே பாருங்களேன், M N
ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எம்என்னா விஇயா ஜிடியா, இங்கே என்ன வரும் கேட்குறாங்க. டக்குன்னு நம்ம பார்த்துட்டு என்னப்பா இப்படி இருக்கே யோசிக்கக்கூடாது, டக்குன்னு ஆல்ஃபபெட் போங்க. எம்என் எங்கே இருக்குது பாருங்கள், எம்என் பாரு ஆப்போசிட்டில் இருக்குது. எம்முக்கு ஆப்போசிட் எண்ணுக்கு ஆப்போசிட் நம்பரு எம். சூப்பர், ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ டக்குன்னு விஇ பாருங்கள், விஇ இங்கே இருக்கா, அடுத்து இங்கே பாருங்கள் விஇ இருக்கா, பாருங்கள் இவி, நான் சொன்னேன் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இவி இருக்குது. இது ஆப்போசிட் லெட்ரு, அப்போ இதுவும் ஆப்போசிட் லெட்ரு, இதுவும் ஆப்போசிட் லெட்ரு. நீங்கள் ரெண்டு சில சம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வரும், ஆனால் மூணாவது வந்து வேறு ஆப்ஷனில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்க, ஒரு உங்களுக்கு தெரியுமில்ல ஒரு கான்செப்ட் தான் மூணுக்குமே வரணும். அப்போ இதுக்கு ரெண்டுக்கு வருது, அப்போ ஆட்டோமேட்டிக் இதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இருந்தால் செக் பண்ணிக்கோமே, ஜிடி இருக்கா பாருங்க, இருக்குது ஆப்போசிட் லெட்ரு. அப்போ இங்கே வர போகிறது என்னது, ஒரு ஆப்போசிட் லெட்டராக தான் இருக்கணும். இதில் பாருங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் எது ஆப்போசிட் லெட்டர் இருக்கான்னு பாருங்கள். என்ன என்ஜே இருக்கா, இல்லை எம்என் தானே, அப்போ இது நெக்லேட்டர் பண்ணிடலாம் நீங்கள் ஈஸியாக. எம்கே பாருங்கள், எம்கே வர வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒய்பி பாருங்கள், ஒய்பி வாய்ப்பு இருக்கா, இருக்குது ஒய்பி. ஒரு ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒன்று தான் இருக்கணும், சில ஆப்ஷனில் 2 சாய்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, அப்படி இருந்தால் உங்களுக்கு மாறி தருவாங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் சார் இதை பார்க்க வேணா கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லோ லியோ அப்படி லோ ஞாபகம் சொன்னோன்னா லோ 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 அதான் லோ, அப்போ ஓட்டின்னு இருக்குது தப்பு. டீக்கு என்ன வரும், ஜிடி தானே வரும், அப்போ இங்கே டி இருக்குல்ல, அப்போ நீங்கள் அதை பார்த்தாலும் ஒமிட் பண்ணி போயிட்டே இருக்கலாம், டைம் மிச்சம். ஃபர்ஸ்ட் கொஷின் முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிஜே எஃப்எம் ஐபி ஓவி, இது பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது, சிஜேயா எஃப்எம்மு ஐபி ஓவி. இதில் யோசிச்சு பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கான்ட்டு, இல்லை எக்ஸ்ட்ரா ஒன்று ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா, சரி ரைட். இப்போ எதுவுமே தெரில, சரி இப்போ நம்ம பார்க்கலாம். சிக்கு எஃப்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். சிக்கு எஃப் இங்கே பாருங்கள், சி இங்கே இருக்கா, எஃப் இங்கே இருக்கா. அப்போ சி வந்து வேல்யூ என்னது, எப்போவுமே நம்பர் எழுதிக்கோங்க, அதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சினா 3, எஃப்னா என்னது, எஃப்னா உங்களுக்கு 6, அப்போது இதோட 3 ஆட் ஆகுது. அப்புறம் இந்த எஃப்க்கு ஐக்கு பாருங்கள் 3 ஆட் ஆகுதா, எஃப் 6னா ஐ என்னது 9 தானே, 3 ஆட் ஆகுது. அப்போ இங்கே வருது என்னவா இருக்கணும், 3 ஆல் ஆட் பண்ணதாக இருக்கணும். ஐக்கு என்ன வேல்யூ 9ன்னு தெரியும், 9 3 கூடனா 12, 12ஆவது நம்பர் என்னது நமக்கு தெரியணும், 12 என்னது எல்லு, 12னா என்னது எல்லு. அப்போ சார் ரைட்டு, அப்போ இது லிங்கான கரெக்டா, ஆமாம் கரெக்டு. 12ஓட 3 கூட்டுங்க 15, அப்போ லிங்க் ஆகுது. சூப்பர். அப்போ எல்லு ஆப்ஷன் வச்சுருக்கா பாருங்க, நம்ம நேரத்துக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, அப்போ நீங்கள் 3ஆவது கண்டுபிடிச்சி தான் ஆகணும். ஜே நமக்கு என்ன தெரியும், அண்ணனுக்கு ஜே 10, எம்முக்கு என்னது 13, அப்போ எத்தனை ஆட் ஆகுது 3 தான் வித்தியாசம். அப்போ இங்கேருந்து வருவோம், வி எத்தனை இடம் பாருங்க, விக்கு என்ன தெரியும் 22 கரெக்டா. 22ஓட -3 பண்ணுங்க, என்ன கிடைக்கும் 19. அப்போ இங்கே 19ஆவது லெட்ரு வரணும், 19ஆவது லெட்ரு என்னது எஸ்ஸு, அப்போது எல்லு எஸ் தான் ஆன்சர் கரெக்டா. அப்போது பி தான் ஆன்சர். ஒன்றுமே இல்லைங்க, 2 லெட்டருக்கு உள்ள வித்தியாச டிஃப்ரென்ஸ் வந்து 3, அவ்வளோதான். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆப்ஷன் பி போட்டாச்சு. இங்கே பாருங்களேன் 4 நம்பர் இருக்குது, கஷ்டமாக இருக்குமே, என்னங்க பண்ணுறது, ஒரு ஐடியா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்கே பார்க்குறப்போ, சின்னது வந்து ஈஸியாக போட்டுருவீங்க, பெருசாக இருக்கப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுவும் ஈஸி தான். செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஓகே, நான் என்ன சொன்னேன், இந்த ரேஷியோ வந்துச்சுன்னா, அதாவது 4.2 கோலன் வந்துச்சுன்னா என்ன பார்க்க சொன்னேன், இங்கே என்ன ஃபார்மேட்டோ அதே ஃபார்மேட்டோ உங்களுக்கு இங்கே வரணும் கரெக்டாக. அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், அதை எடுங்க, கொஞ்சம் கீழே எடுத்துக்கிறேன், சம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே எழுதிக்கிறேன், கே ஓ பி டி, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஏ இ எஃப் ஜே கரெக்டா. ரைட். கேவோட நம்பர் என்னங்க, 11 நம்ம சொன்னோம் 11, ஓனா 15, பீனா நாங்கள் சொன்னேன் பீனா 16, டீனா T20 நான் வச்சுக்கோங்க, T20 கேம் இருக்குது கிரிக்கெட்டில், ஏனா 1, ஈனா 5, I5 மாதிரி வச்சுக்கோங்க, ஈனா 5, எஃப்னா 6, ஜேனா அதே உங்களுக்கு தெரியும் 10. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க, சார் இங்கே எல்லாமே டபுள் டிஜிட்ஸ் நம்பரில் வருது, எல்லாமே சிங்கிளாக வருது, ஆனால் இங்கே இருக்க நம்பர் அப்படியே சேமாக வர மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கரெக்ட். நீங்கள் இதை யோசிச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டு. ஒன்றுமே இல்லைங்க, 11 இருக்குது, இங்கே 1 இருக்குது, அப்போ 2க்கு என்னங்க வித்தியாசமாக இருக்கும், -10.
என்னது -10. 15க்கும் 5க்கு என்ன வித்தியாசம் -10. 16க்கும் 6க்கும் என்ன வித்தியாசம் -10. 20க்கும் 10க்கு என்ன வித்தியாசம் -10. அப்போ -10 தான் பண்ண போகிறோம். சரி ரைட். இப்போ கியூக்கு வேல்யூ எழுதுங்க. இது தானே கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ கியூக்கு என்ன வேல்யூ? கியூ 17. ஓகேவா? யூனா என்ன சொன்னேன் 21, வினா 22, இசட்னா 26. பண்ணுங்க. -10 என்ன வரும்? 17ஓட -10 7, 21ஓட -10 11, 22ஓட -10 12. இந்த 3 வச்சு போடுவோம். 26ல் -10 16. நமக்கு எப்பயுமே 2 லெட்டர் சேமாக வருங்க. அதனால் முக்கால்வாசி லாஸ்ட் லெட்டர்லேருந்து போவோம். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டலாம். சரி ரைட். 16 என்ன லெட்டர் வரும்? பின்னு வரும். அப்போது 2 ஆப்ஷனை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 12 லெட்டர் நமக்கு என்ன வரும்? எல். அப்போது இங்கே எது எல்பின்னு வருது. அப்போ ஆன்சர் தான். சரி 7 என்னங்க? 7 5 7, K11 K11. அப்போ கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சா? இவ்வளோ தாங்க ரீசனிங். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குங்க, போக போக உங்களுக்கு ஈஸியாகிருங்க. சரி ரைட். இதே பார்த்துருமா? இங்கே பாருங்கள் செவரல். இவ்வளோ பெரிய வார்த்தையாக இருக்கே, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி தானே? பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். SEVERAL. எழுதின சைடு என்ன எழுத சொல்லியிருக்கேன்? உங்களை என்ன எழுத சொல்லியிருக்கேன்னா, ஒரு லெட்டர் எழுதிட்டீங்க. எப்பவுமே நீங்கள் சிஸ்டம் பார்த்து தானே எழுதுவீங்க. நம்ம அதான் போட முடியாது. கொஸ்டின் பேப்பர் இருந்தால் நம்ம பார்த்து போட்டுடலாம். இப்படி இருக்கப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, ஒரு நோட்டில் எடுத்து நோட்டு தர மாட்டாங்க. அங்கே எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பொறுத்தவரையும் ஒரு பேப்பர் பென் தந்துடுவாங்க. அதை நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி ரைட். இப்போ எஸ்னா என்னன்னா 19 உங்களுக்கு தெரியும். ஈனா 5, வீனா 2 ரைட்டா? ஈனா என்னது 5, ஆறுனா என்னங்க 18. ஓகேவா? ஆறுனா 18. ஏனா என்னங்க? ஏனா 1. எல்லுனா என்னங்க? எல்லுனா 12. ஓகேவா? இங்கே பாருங்கள். அடுத்து இங்கே MZSDWDT. நம்பர் எழுதுங்க. 24 23, இங்கேயும் 4, இங்கே 18. கரெக்டு தானே? 18 இல்லை 19. 19. ஏன்னா ஆறு தான் 18, எஸ் வந்து 19 வரும். இஸ் 26, எம் வந்து உங்களுக்கு தெரியும் 13. ரைட். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா? இங்கே பாருங்களேன். இங்கே 12 இருக்குது, இங்கே 13 இருக்குது. என்ன பண்ணியிருப்பாங்க? +1 போட்டிருப்பாங்க. ரைட்டா? 12 இருக்குது, இங்கே 13 இருக்குது, +1. இங்கே பாருங்கள் 1 இருக்குது, 26 இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? 1 இருக்குது, 26 இருக்குது. அப்போ சார் -25 போடுவாங்க கேட்டிங்கன்னா இதுதான் தப்பு. மேலே போங்களே. இங்கே பாருங்க. இப்போ 1 இருக்குது, இதோட -1 பண்ணால் என்ன வரும்? -1னா 1க்கு அப்புறம் 0 வருமா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை. நமக்கு இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வேல்யூ வரணும். இப்போது 26ஓட 1 கூட்டினா என்ன வரும்? நம்ம சும்மா கேட்குறேன். 26 + 1 என்னங்க? 27 சொல்லுவீங்களா? சரி. ஆனால் ரீசனிங்கில் அப்படி சொல்லக்கூடாது. 26 + 1 என்னன்னா 1. 26 + 1 என்னன்னா 27 தான் அர்த்தம். ஆனால் ஆல்ஃபபெட்டில் நம்ம 1 எடுத்துக்கணும். 1னா அது ஏன்னு அர்த்தம். சரியா? அப்போ இதோட 1 கூட்டினா திருப்பி இங்கே தான் கவுண்டிங் வரும். புரியுதா? இப்போ 26ஓட 2 கூட்டினா பி வரும். 26ஓட 10 கூட்டினீங்கன்னா இங்கே லைன் போட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போது இங்கே ஏ இருக்கா? ஏவோட -1 பண்ணுங்க என்ன வரும்? 26. புரியுதா? அப்போ 26ஓட நீங்கள் என்ன நம்பர் ஆட் பண்ணாலும் திருப்பி நீங்கள் இப்படி இந்த லைனில் தான் வரணும். ஓகேவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போது இங்கே 1 இருக்குது, 1ஓட -1 பண்ண என்ன வரும்? 26. அப்போ 26ஓட +1 என்ன பண்ண வரும்? ஏ. சார் எனக்கு இன்னும் புரியல சார். வரேங்க. இங்கே பாருங்கள். ஏ இருக்கா? இங்கே இசட் இருக்கா? இங்கே ஏக்கு வேல்யூ என்ன 1ஆ? இசட்டுக்கு வேல்யூ 26ஆ? அப்போது 26ஓடு +1ன்னு இருக்குன்னா ஆன்சர் என்ன வரும்? 27. கரெக்டா? ஆனால் ரைட்டு தான், 27 கரெக்டு தான். ஆல்ஃபபெட்டில் 27னா 26க்கு அப்புறம் நம்பர் வருதா நீங்கள் இந்த கவுண்டிங்கில் தான் போகணும் மேலே. ஓகேவா? இப்படியே லைனாக போகணும். இல்லை சார் எனக்கு 1 - 1ன்னு வருது சார். ஓகேவா? அப்படிங்கிறப்போ இது 1, அதோட 1 மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 26 வந்துடும். ஆல்ஃபபெட்டில் இதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் இங்கே சொல்கிறேன். அப்படியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க.
சரி எனக்கு தெரியும்னா சும்மா கவனிச்சுக்கோங்க அவ்வளோதான். அப்போ 1ஓட 26னா இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க -1. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க 18 இங்கே 19 ப்ளஸ் 1 கரெக்டா? சரி ரைட் 5 பாருங்க 5 4 -1 22 23 ப்ளஸ் 1 5 4 -1 19 20 என்ன வருது +1. அப்போ +1ல ஆரம்பிச்சு -1 +1 -1 அப்படின்னு போகுது அப்படிதானே? அப்போ ட்ராக்குக்கு என்ன வருது பாருங்க. ட்ராக்குக்கு நீங்கள் ஃபுல்லாலாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லைங்க. இங்கே பாருங்க லாஸ்ட் என்ன இருக்கு பாருங்க. நீங்கள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சாங்க டைம் தான் வேஸ்ட்டு. லாஸ்ட் என்ன இருக்கு யூக்யூன்னு இருக்குது, இங்கே QZ இருக்குது, இங்கே என்ன இருக்குது QUன்னு இருக்குது. ஆப்ஷன் வச்சு பாருங்க, ஆப்ஷன் வச்சு அடிச்சிடலாம். சரி சார் இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எல்லாருக்கும் டவுட் வரும் அப்படி தானே? இங்கே எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்கள் 2 4 6 7. இங்கே எத்தனை பாருங்கள் 2 4 6 7. அப்போது இங்கேயும் +1 தான் வரணும், இங்கேயும் +1 தான் வரணும் கரெக்டா? +1 -1 +1 -1 கரெக்டா? அப்போது டீயோட +1 என்ன வரும்? டீ என்னது 20. 20 + 1 21. 21 என்ன வரும் சொன்னேன் U. 21 ஆனது U. அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது U. அப்போ இது ஆன்சர். சார் யூனா ஃபர்ஸ்ட் வராதா? இங்கே பாருங்க நீங்கள் ஒரு வாட்டி தெளிவாக பார்க்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் லாஸ்ட்லேருந்து தான் -1 +1 ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணல. இங்கே ஃபர்ஸ்ட்டாக உள்ள லெட்ரு இங்கே உள்ள லாஸ்ட் லெட்டருக்கு தான் பார்க்குறோம். அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்ரு இங்கே இருப்ப என்னவா இருக்கும் லாஸ்ட் லெட்டராக இருக்கும். தெளிவாக பார்க்கணும். புரிஞ்சிருக்கும், புரியாதவங்க தெளிவாக பாருங்கள். ஆன்சர் அவ்வளோதான். இவ்வளோ தான். டைமிங் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் பண்ணணும். நீங்கள் ரீசனிங்கில் மிச்சம் பண்ணுற டைம் தான் உங்களுக்கு ஜிஎஸ்சியாக இருக்கட்டும் மேக்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி ரைட். அப்போ 5வது சம் பாருங்க. TSRA ரொம்ப கஷ்டமாக இருக்கே. TSRA கஷ்டம் இல்லை, சும்மா தான் சொன்னேன். ஈஸி தான் இல்லைங்க. அதான் சொல்ல முடியல, நம்ம மைண்ட் செட் எப்பவுமே கொஷினை பார்த்துட்டா கஷ்டம் அப்படின்னு ஃபீல் ஆகும். அதை மாற்றிக்கோங்க, கொஞ்சம் ஈஸி தான். இப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இப்படி எழுதிட்டாவே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என் கண்ணில் படுறது வந்து AZ TG. இது என்னவா இருக்கும் சார்? AZ TG ரெண்டுமே என்னது ஆப்போசிட் நம்பர். ஆப்போசிட் நம்பர் தான். எஸ்னா H, ஆர்னா I. முடிஞ்சு போச்சா? அப்போ இதை வச்சு ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வாங்க பார்ப்போம். ARNI. ஐனா என்ன வரும்? ஆர் வரும். ஏனா என்ன வரும்? Z வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஆரும் லாஸ்ட் Z ஆன்சர் இருக்கா பாருங்க, இங்கே இருக்குது. அப்போது C தான் ஆன்சர். டைமிங் நீங்கள் கொஞ்சம் மிச்சம் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இன்னும் கண்டுபிடிக்கலாம். இந்த கண்டுபிடிக்கலாம் சொல்கிறேன். இப்போ அடுத்து என்ன இருக்குது? ஒரு செகண்டுங்க. எண்ணு இங்கே பாருங்கள். எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன வரும்? M. ஏன்னா ஆரோட ஆப்போசிட் நம்பர் என்னது? I. முடிஞ்சு. ஓகே, இது எல்லாமே கண்ணிலே பார்த்துருவீங்க. 4 64 5 என்ன வரும் கேட்குறாங்க. அப்போது 4 கியூப் என்ன வரும்? 64. அப்போ 5 கியூப் என்ன வரும்? 125. அப்போ இங்கே என்ன வரும்? 5 கியூப் போட்டால் 125 ஆன்சர். ஆப்ஷன் பி. இப்படியும் கேட்பாங்க. அனாலஜியில் சில பேர் ரேஷியோ வச்சு கேட்பாங்க. மேல் ஆல்ஃபபெட்லாம் சொன்னல அப்படி கேட்பாங்க. இல்லை ஒரு ஸ்டாட்டிக்காக உள்ள விஷயம் கேட்கலாம். இல்லை ஜிஎஸ் வச்சு உங்களுக்கு நிறைய கேட்கலாம். இது மாதிரி நம்பர் வச்சு கூட கேட்கலாம். இதெல்லாம் ரொம்ப இல்லைங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா என்னோட ஐடியா என்னன்னா 2 விஷயத்தை வச்சு 3ஆவது விஷயத்தை கொண்டு வாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள் 14 அப்புறம் 6 ஒன்று ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் ஆன்சர் வருதாண்டு. 20. ஆனால் என்ன வருது? 10. அப்போ 2ஆல் பண்ணுங்க. 10 கொண்டு வந்தாச்சு. சூப்பர். ஒரு கிளெஸிங், அதாவது ஒரு கெஸ்ஸில் கொண்டு வந்துடுவோம். எல்லாமே கொண்டு வந்துடுவோம். ஆனால் என்ன யூஸ் நம்ம இதுனா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் செகண்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி வரவே வராது. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் சும்மா தான் யோசித்தேன், ஆன்சர் வந்துடுச்சு. ஒருவேளை செகண்டுக்கு வந்துச்சுன்னா ஓகே கரெக்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேறு கான்செப்ட் தான் போட்டு ஆகணும். இது வருதா செக் பண்ணுவோம். அதே ஃபஸ்ட்டும் தேர்டு தான் பண்ணணும். 24 18 வரும் நினைக்கிறேன். 2 42 2ஆல் பண்ணுங்கள். 21 கரெக்டு. அப்போது என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு டேர்மையும் ப்ளஸ் தேர்டு டேர்மையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? சரி ரைட். அப்படி ஆப்ஷன் எது இருக்கா பாருங்கள்.
19 1 20 அடித்தா என்ன வரும்? 10 தான் வரும். அப்போ இது வராது. 13 12 இது வாய்ப்பு இருக்கா? 21 வரும். இதுவும் வாய்ப்பு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதான் ஆன்சர். சார் எனக்கு போட்டு காட்டுங்கன்னா போட்டு காட்டுறேன், பிரச்சனை இல்லை. 25 15 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40. 2ஆல் டிவைட் பண்ணுங்க 20 வந்துருச்சா? ஆன்சர் பி. இங்கே பாருங்க 15:2 ரேஷியோ 225 4 624. கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? இப்போ நான் போடுறேன். அப்போது இந்த ரேஷியோக்கு முன்னாடி உள்ள டேர்மை வச்சு தான் இது இருக்க போகுது. அப்போ இதை வச்சு தான் இங்கே வர டேர்மும் இருக்க போகுது, ரைட்டா? இப்போ 15 2 எடுத்துக்கோங்க, 15ஐயும் 2 எடுங்க. அப்போ இதை வச்சு நான் இதை கொண்டு வரணும்னு பார்க்குறேன், அப்படி தானே? எப்போ 2 15ஆக மாறும்? எப்போ 2 2 15ஆக மாறும்? யோசிங்க பார்ப்போம். யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2ஓட பவர் 4 என்ன யோசிங்க? 2 பவர் 4 என்ன சார்? 2 பவர் 4 8 16 சார்? 16. சில பேர் வந்து 8ன்னு போடுவீங்க. இப்போ 2 பவர் 4 அப்படின்னு வேல்யூ இருந்தாவே 2 4 வாட்டி போடணும் அப்படின்னு அர்த்தம். அதை இப்படி எழுதுன்னு அர்த்தம். 2 4 வாட்டி நீங்கள் மல்டிப்ளேயில் எழுதணும். அதுக்கு பேர் தான் பவரில் வர வேல்யூ. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னங்க? 2 அதாவது 2 பவர் 4 ஆனது 16. 2 பவர் 5 32, ரைட். அதோட மைனஸ் 1 பண்ணுங்க 15 வந்துருச்சே. ஆனால் அது வரணும், அது செக் பண்ணுவோம். 4 அது 225:4. எப்போ 4 கியூப் என்ன வரும் பாருங்க? 64. 64ஓட 4 என்ன வரும்? 6 1 256, கரெக்டு. அப்போது 4 பவர் 4 என்ன போடுங்க? 256. மைனஸ் 1 பண்ணுங்க 255 வந்துருச்சு. இப்போது எப்போ நமக்கு 624 வரும்? ஆனால் நமக்கு தெரியும் 5 பவர் 4 என்னது? 625. மைனஸ் 1 பண்ணால் 624. அப்போது ஆன்சர்னா வரும் 5 பவர் 4. ஆனால் எல்லாமே பவர் தானே, நம்ம எடுத்துக்கிட்டது தானே. அப்போ ஆன்சர்னா வரும் 5. ஆப்ஷன் பி. எல்லாமே ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க, கண்ணாலே பாட்டு போட்டுருவோம். மினிட்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? அவர் தான். அப்போ அவரில் ஒரு பகுதி தான் அந்த மினிட்டு. அப்போ இன்ச்சுனா என்ன சொல்லுவீங்க? யூனிட்டா? இல்லை. மீட்ரா? இல்லை. இன்ச்சுனா ஃபுட்டு தான். அப்போ ஆன்சர் சி தான். அடி தானே சொல்லுவீங்க, இன்ச்சு இத்தனை அடி இவ்வளோ இன்ச்சு போடுங்க அப்படிம்பீங்களே. சரிங்க, சேர்லாம் எதுக்கு? உட்காரத்துக்கு. அப்போ பெட் அண்ட் எதுக்கு? தூங்குறதுக்கு ஆசை கேட்டிங்கன்னா ஆமாம், ஸ்லீப்பிங். சரிங்க, பாக்ஸிங்னா ரவுண்டு. அப்போ டென்னிஸ் என்ன வரும்? பாக்ஸிங்னா ரவுண்டு உங்களுக்கு தெரியும். அந்த ரவுண்டு சொல்லுவோம்ல, உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்ல, அதான் ரவுண்டு சொல்லுவாங்க. டென்னிஸ்னால் கோர்ட்டு சொல்லுவாங்க. கோர்ட், டென்னிஸ் கோர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். சரிங்க, பிளாக்னா கோலாம். ரெட் என்ன வரும்? ஸ்கின்னா, கேரட்டா, பிளட்டா? ரெட்டு கலர் வந்து பிளட்டு தான். அப்போ பிளாக் கோல்டு. கோல்டுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல, பிளாக் கோல்டும்பாங்களே, அதான் கோல். அப்போ ரெட்டு வந்து ரத்தம் வந்து உங்களுக்கு தெரியும்ல, பிளட்டு வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். 13வது விஷயம் பாருங்கள். ஒரு செகண்டுங்க, மவுஸ் ஒர்க் ஆகல. டெல்லினா என்னது? ரெட் ஃபோர்ட். அப்போ சென்னை என்ன இருக்கும்? ஜார்ஜ் ஃபோர்ட். அவ்வளோதான், ஜார்ஜ் ஃபோர்ட். டெல்லினா ரெட் ஃபோர்ட்டு, சென்னை கேட்டால் ஜார்ஜ் ஃபோர்ட், அவ்வளோதான். ஜப்பானா டோக்கியோ. அப்போது ஃப்ரான்ஸ் என்ன வரும்? பாரிஸ்னு வரும். இவ்வளோ ஈஸியாக கேட்பாங்கன்னு தெரில, ஆனால் தெரிஞ்சுக்கலாம். இதை சொல்லுங்க. ஆக்ரானா இந்தியா. அப்புறம் ஜியானா என்ன வரும்? எஜிப்து. எஜிப்து. இங்கே பாருங்க, அடுத்து இது வந்து எம்பலம் சொல்லுவாங்க. இப்போ நேஷனல் எம்பலம் அப்படிம்போம்ல. அப்போ நார்வேயோட எம்பலம் வந்து லைனு. அப்போ யூகேக்கு என்ன வரும்? ரோஸ். யூகே ரோஸ். ஓகேனா ரோஸுப்பா சொல்லுவோம்ல, ஓகே சொன்னீங்க ரோஸு, அது மாதிரி யூகேனா ரோஸ்னா வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 17. 17 ஈஸியாக இருக்கா? பாருங்களேன், ஏதோ சேமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல. டிஎஃப்பும் சேமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மாறி இருக்கு பாருங்க. ஆமாம் சார், டிஎஃப் சேமாக இருக்குது, ஃபஸ்ட்டு லாஸ்ட் மாறி இருக்கு. அப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மாற்றுங்க. 6ASE. அப்போ இதான் ஆன்சர் இப்படின்னு கேட்பாங்க. இப்போ 18 பாருங்க. இந்த சம் 21
36. எப்போ இந்த டைம் இங்கே வரும் பாருங்க, 21 இருக்கா, அதோட 2ஆல் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வருது பாருங்க, 42. -6 போடுங்க, 36 வருது. ரைட். அப்போது 13 இருக்குது, அதோட 2 பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும், 26. -6 போட்டால் 20. அப்போ ஆப்ஷன் 20. 19 பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா, 120, 168, 288. நீங்கள் ஸ்கொயர் கியூப் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நான் அடுத்த டாப்பிக்கில் அனாலஜியில் பார்ட் 3 வீடியோவில் ஸ்கொயர் கியூப் வச்சு நிறைய சம் போடுறேன். அதை ட்ரிக்ஸ் எப்படி நான் வச்சுக்கலாம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, ரைட். இப்போது 11 ஸ்கொயர் என்னங்க வரும், 121. -1 பண்ணுங்க, 120. 12 ஸ்கொயர் இங்கே இல்லை, இப்போ 13 ஸ்கொயர் போடுங்க, 169. -1 போடுங்க, 168. ரைட். 17 ஸ்கொயர் போடுங்க, 289. -1 போடுங்க, 288. ஸோ ஓகே, இவ்வளோ வேல்யூ இருக்குது. அடுத்து வர்றது ஸ்கொயர் வேல்யூ தான் இருக்கணும். அடுத்து ஸ்கொயர் வேல்யூ என்னவா இருக்கும், 18 ஸ்கொயர் போடுங்க, 18 அதை வச்சு போடும், 4 6ன்னு வரும். இங்கே 4 வச்சு எதுவுமே இல்லை, அப்போ 19 போட்டு பாருங்கள், 1 8 கரெக்டா, 9 8னா என்ன வரும், 17. 9 1, அப்போ 163. 361. அடுத்து என்ன பண்ணணும், -1 பண்ணணும், அப்போ 360. 360னா ஆன்சர் என்ன வருது, இருக்கா, இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி, எல்லாமே பியாக தான் இருக்குது. இப்போ பாருங்க, 20ஆம் சம். இது கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க, ஈஸி தான். ADT 142 தான். அப்போ ஏன்னா என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். டி எத்தனை இடத்துல இருக்கு, 4. டி எத்தனை இடத்துல இருக்கு, 20. லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுங்க, ஆன்சர் என்ன வரும், 142 வருது. இதே ரூல்ஸ் தான் அங்கே வருதான் செக் பண்ணணும், பார்த்துருவோம். RTA, ஆர் என்னங்க நமக்கு தெரியும், 18. ஓகே, 18 தான் இருக்குது, அப்போ இது மாற்றவே இல்லை. டீனா 20, ஏனா 1, கரெக்டா. 2 + 0 என்ன வரும், 2. 2 + 1 என்ன வரும், 3. அப்போது 183. ஒன்றுமே இல்லைங்க, 2 + 0 என்னது 2, 2 + 1 3. ஆன்சர் பி தான் ஆன்சர். ஓகே, இவ்வளோதாங்க. இப்போது அனாலஜியில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்ட் 3 வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன், அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லக்கூடிய வீடியோ வந்து போஸ்ட் ஆகும். ஜாகிரஃபி, பாலிட்டி, அப்புறம் வந்து ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி, இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷெடியூல் இருக்கோ அதுபடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ரீசனிங் எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்கோ அதே போல் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கண்டென்ட் இருக்கும், அதனால் அதை ஃபுல்லாக பாருங்கள். கதையை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப புரியும், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சார் எனக்கு டவுட்டாக இருக்குது சார், புரியல சார், டவுட்டாக இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டும் ரிப்ளை பண்ணிடுவேன். இதை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.